ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி அம்மையார் பிரபா ஸ்ரீதேவன் அவர்கள் வகித்திருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். நான் பேச்சாளர் அல்லாத பேச்சாளர் ஆகியனால் அனைவருக்கும் வணக்கம் என்று சுருக்கமாக சொல்கிறேன். இங்கு பல தமிழ் பேரறிஞர்கள் இருக்கும் பொழுது என்னை இந்த கௌரவத்தை ஏன் வெண்ணிலா அவர்கள் கொடுத்தார்கள் என்றால் அதற்கு காரணம் அவருக்கு என் மீது இருக்கும் அன்பு மட்டும்தான். அதற்கு வணக்கம். இங்கு நீங்கள் மாணவர்கள் அனைவரும் பதிவு செய்து வந்திருக்கிறீர்கள் என்று முதல்வர் சொன்னார். இலக்கியத்தில் ஆர்வம் மிகுந்து பதிவு செய்யும் மாணவர்கள் ஒரு கல்லூரியில் இருந்தால் நம் நாடு சிறப்புறும். அதை பற்றி சந்தேகமே இல்லை. என் வாழ்த்துக்கள். நான் நீதிபதியாக இருந்து வாதங்களை கேட்டு எனக்கு ரொம்ப பேச வராது, சுருக்கமாக தான் பேசுவேன். ஒரு கேள்வி நான் உங்களை கேட்டேன்னா, சரித்திர நாவல் ஆசிரியர்கள் பெயர் சொல்லுங்கள் அப்படின்னா நான் முதல்ல உங்களை கேட்கலான்னு நினச்சேன். ஆனால் உங்கள் முதல்வர் அவரே அதுக்கு பதில் சொல்லிட்டார். ஏன்னா அவர் சொன்ன 4 பேர் கல்கி என்றார், சாண்டில்யன் என்றார், விக்ரமன் என்றார், பாலகுமாரன் என்றார். அனைவரும் ஆண்கள். இதை மாற்றுவதற்காகவே வெண்ணிலா அவர்கள் நீரதிகாரம் எழுதி இனிமேல் சரித்திர நாவல் ஆசிரியர் யார் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாக்கா அவர் பேரை சொல்லணும். அது 25 ஆண்டுகள் எழுத்தாளராக இது பெரிய ஒரு மைல்கல் விழா. உண்மையாகவே நான் நெகிழ்ந்து போகிறேன் என்னை இங்கு அழைத்ததற்கு. ஆனால் இதில் இன்னும் ஒரு தொடர்பும் எனக்கும் நீரதிகாரத்திற்கும் வெண்ணிலாவிற்கும் இருக்கிறது. அது என்னவென்றால், நீரதிகாரம் எதை பற்றி என்று உங்களுக்கு தெரியுமா? தெரியும்ல? எதை பற்றி? முல்லை பெரியார். கரெக்டா? முல்லை பெரியார் அணை. அந்த முல்லை பெரியார் அணை கட்டிய பொறியாளர்களில் ஒருவர் என் கொள்ளு தாத்தா. அவர்கள் ஆராய்ச்சி செய்யும் பொழுது என்னுடன் ஃபோனில் பேசிக்கொண்டே இருப்பார். இதில் அவர் கையெழுத்து வந்திருக்குமா அப்படின்னு ஒரே எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்குமோ அதே மகிழ்ச்சி அவருடைய குரலில் கேட்டேன். எனக்கு அது நிஜமாகவே புல்லரித்தது. எவ்வளவோ ஆண்டுகள் தாண்டி அவர் செய்த அந்த ஒரு பணியை இன்று சரித்திர நாவலில் பதித்து விட்டார். இனிமேல் யாருமே மறக்க முடியாது. உங்கள் எல்லாருக்கும் தெரியாட்ட கூட அந்த இப்போ நீரதிகாரத்தை பதிச்சா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இன்று நாள் முழுதும் சிறப்பான செஷன்ஸ் அமைப்புகள் இருக்கின்றன. அதை அனைவரும் கேட்டு பயனடைய வேண்டும் என்று மாணவர் மணிகளே முக்கியமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு உண்மையாகவே வெண்ணிலா அவர்களே எனக்கு என்னை அழைத்து என்னை கௌரவித்ததற்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றி அம்மா.